தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் உத்தேச தொகுதிகள் குறித்து டெல்லியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விரைவில் ஆலோசனை நடத்தவுள்ளனர். உத்தேச பட்டியலில் உள்ள வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெறும் சர்வதேச AI மாநாடு மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் வளாகத்தில் இந்தியா பிரான்ஸ் இணைந்து உருவாக்கிய சுகாதாரத்திற்கான செயற்கை நுண்ணறிவு மையத்தை பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரான் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மையம் மருத்துவ சேவைகளில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் சர்வதேச அளவில் இணைந்து செயல்பட்டு சிறந்த சிகிச்சை தீர்வுகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கருதப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பூட்டான் நாட்டின் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பூட்டான் பிரதமர் இந்தியா வந்துள்ளார். முன்னதாக பிரதமர் மோடி பூட்டான் பிரதமரை கட்டி அணைத்து அன்புடன் வரவேற்றார். சபரிமலையில் தங்க திருட்டு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தந்திரி கண்டரு ராஜீவருக்கு ஜாமீன் கிடைத்ததை அடுத்து அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். கொல்லம் விஜிலன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியதை அடுத்து 41 நாட்கள் காவலில் இருந்த அவர் திருவனந்தபுரம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எதிர்வரும் கேரள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டெல்லி அக்பர் சாலையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் தேர்வு குழு தலைவரான மதுசூதன் மிஸ்ரி, பொறுப்பாளர் தீபா தாஸ் முன்ஷி ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 140 தொகுதிகளிலும் போட்டியிட தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வரை அடையாளம் காணப்பட்டு பட்டியலிடப்பட்டு காங்கிரஸ் தலைமையிடம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் மாகாணத்தில் உள்ள பிரபல ரிசார்ட் பகுதியில் பனிச்சரிவு ஏற்பட்டது. பனிச்சரிவு அபாயத்திற்கான எச்சரிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பனிச்சரிவு நிகழ்ந்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சியரா நெவாடா மலைத்தொடரில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கிய வீரர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கேஸ்டல் பீக் பகுதியில் ட்ரக்கி நகரத்திற்கு அருகே பனிச்சரிவு ஏற்பட்டது. மொத்தம் 16 வீரர்கள் இதில் சிக்கிக் கொண்டனர். கடும் பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்றை மீறி மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்தை அடைந்தன. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஜப்பானின் புதிய பிரதமராக சனே தகைச்சி அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பில் வென்று அவர் அதிகாரப்பூர்வமாக ஜப்பான் பிரதமராகியுள்ளார். சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்வில் அவரது சுதந்திர ஜனநாயக கட்சி மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மொத்தம் பதிவான 464 வாக்குகளில் தக்கைச்சி 354 வாக்குகளை பெற்றார். தற்பொழுது சுதந்திர ஜனநாயக கட்சி மற்றும் ஜப்பான் இன்னோவேஷன் கட்சி இணைந்த ஆளும் கூட்டணி கீழ் சபையில் 352 இடங்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நகரத்தில் ஓசோன் மாசு அதிகரித்த காரணத்தால் முதற்கட்ட சுற்றுச்சூழல் அவசர நிலை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் நேரங்களில் ஓசோன் அளவு உச்சத்தை எட்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் என்பதால் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் வீட்டில் இருந்தே பணியாற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து வாகன போக்குவரத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹட்சன் நதியில் பனிக்கட்டிகளுக்கு இடையே சிக்கிய காயமடைந்த கழுகை நியூயார்க் நகர காவல்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். உறைந்த நதியில் கழுகு வலியால் குரல் எழுப்பியதை கவனித்த அவர்கள் கவனமாக மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தனர். இறக்கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியதால் உடனடி சிகிச்சைக்காக கழுகை விலங்கு பாதுகாப்பு மையத்துக்கு அனுப்பி வைத்தனர்.
டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டின் அட்டவணை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்வையாளர்களின் வருகை அதிகமான காரணத்தால் பிப்ரவரி 20ஆம் தேதி நிறைவடைவதாய் இருந்த நிகழ்வு 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்காக எக்ஸ்போ திறக்கப்படும் என்றும் காட்சி நேரம் இரவு 8 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 19ஆம் தேதியான நாளை பிரதமர் மோடி உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பங்கேற்கும் முக்கிய அமர்வுகள் நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் மின்சார வசதியின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் கனமழையுடன் கூடிய பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. புயலின் தாக்கத்தால் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் பரவலாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சாலைகள் பனியால் மூடப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என அந்நாட்டின் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இட்டலியின் ரோம் நகரில் சாம்பல் புதனை ஒட்டி போப் லியோ சிறப்பு பிரார்த்தனை செய்தார். இதில் பேசிய அவர், உலகம் அழிவை நோக்கி நகர்வது ஆழ்ந்த வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். போர்களால் நகரங்கள் அழிவதாகவும் சர்வதேச சட்டங்கள் அரித்து போவதாகவும் வேதனையை பதிவு செய்தார். மேலும் உலகளாவிய அநீதி மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர ஆன்மீக மாற்றமும் பொறுப்புணர்வும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஸ்பெயினில் அடர்ந்த காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான கட்டிடம் புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் அந்தோனி கவுடி வடிவமைத்தது என அந்நாட்டு அரசு உறுதி செய்துள்ளது. உலகின் மிக உயர்ந்த தேவாலயத்தை வடிவமைத்த கலைஞர் கவுட்டியின் தனித்துவமான வடிவங்கள் இந்த கட்டிடத்தில் இருப்பதாக ஸ்பெயின் அரசு தெரிவித்துள்ளது. தொடர் கனமழையால் பிரான்சின் மேற்கு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சில இடங்களில் வீடுகள் சேதமடைந்திருப்பதுடன் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஆற்றங்கரை ஓர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அவசர மீட்பு குழுக்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் நீரை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஹாங்காங் நகரில் குதிரை ஆண்டை கொண்டாடும் வகையில் வான வேடிக்கை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சீன புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்தது. நகரின் வானம் பல நிற பட்டாசுகளால் ஒளிர மக்கள் உற்சாக குரல்களுடன் புதிய ஆண்டை வரவேற்றனர். பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இதனுடன் நடைபெற்றன. சென்னை மயிலாப்பூர் அடுத்த முண்டக்க கண்ணியம்மன் ரயில் நிலைய லிப்ட் திடீரென பழுதானதால் அதில் பெண்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். லிப்ட் நடுவழியில் நின்றதால் வெளியே வர முடியாமல் பெண்கள் பதற்றத்தில் கூச்சலிட்டனர். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்பு குழுவிற்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வீரர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் லிப்ட் கதவை திறந்து உள்ளே சிக்கியிருந்த பெண்களை பாதுகாப்பாக மீட்டனர். கிரீன்லாந்தில் கடுமையான குளிரில் ஸ்வீடன் படைகள் தீவிர ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடுமையான ஆர்க்டிக் சூழ்நிலைகளில் செயல்படும் திறனை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் பல ஐரோப்பிய நாடுகளின் படைகளும் இதில் பங்கேற்று வடதுருவ பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்திறனை வலுப்படுத்துகின்றன. சென்னையில் 8 நாட்களாக நடைபெற்று வந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்துதல், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வில் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் மாற்றுத்திறனாளிகளுடன் அமைச்சர் கீதா ஜீவன் இருமுறை பேச்சுவார்த்தை நடத்தினார். கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து கலைந்து சென்றனர். ரமலான் மாத நோன்பு இன்று முதல் தொடங்கிய நிலையில் மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த இரவு நேர தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மகப்புப்பாளையம், நெல்பேட்டை, திருப்பரங்குன்றம், மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் நடைபெற்ற தொழுகையில்
உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. யுக்ரைனின் ஒடேசா நகரில் ரஷ்ய தாக்குதலில் சேதமடைந்த துணை மின் நிலையத்தை மின்துறை ஊழியர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த தாக்குதலால் சுமார் 99,000 மக்கள் மின்சாரமின்றி அவதியடைவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல பகுதிகளில் மின்தடை காரணமாக வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் பொது சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. குளிர்கால சூழலில் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படுவது மக்களின் அத்தியாவசிய தேவையாக உள்ளது.